இந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் என்னால அப்லோட் பண்ணவே முடியல. சனிக்கிழமைன்னு வந்துட்டாவே ரொம்ப ஹெவியா ஒர்க் இருக்கும். ஏன்னா, இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளுக்கு நெறைய ஆர்டர்ஸ் கிடைச்சதுன்னா, அந்த வாரம் ஃபுல்லா ஆர்டர் இருக்கும். இல்லன்னா அந்த வாரம் ஃபுல்லா வேலை இருக்கும். ஸோ, அதனால சனிக்கிழமை நான் ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணுவேன். அதனால தான் இந்த வீடியோ லேட்டா அப்லோட் பண்றேன். யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. சாரி. இன்னைக்கு கல்பனாக்கு காலேஜ். கல்பனா காலையில என்ன ரெசிபிலாம் லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னா, லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி பண்ணேன். ஒரு எக் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணி குடுத்தேன். உண்மையிலேயே இத்தன நாள் நான் பண்ண ஃப்ரைட் ரைஸ்லயே இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வந்தது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப கிரன்ச்சியா இருந்தது. இந்த மாரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரி ரெசிபி வேணா சொல்லுங்க. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த பவுல் வந்து நான் வந்து டிமார்ட்ல வாங்கினேன். இந்த டிமார்ட்ல வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்றது எல்லாத்தையும் ஒரு லாங் வீடியோவா போட்டிருக்கேன். கீழ லிங்க் குடுக்குறேன். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆயில் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். 1 வீக்குக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஃபில் பண்ணியிருக்கேன். எத்தன நாளைக்கு எனக்கு வருதுன்னு உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு மொறு மொறுன்னு முட்டை தோசை. அது தொட்டு சாப்பிடுறதுக்கு வேர்க்கடலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்ச சட்னி. சட்னி ரெடி பண்ணிட்டேன். அத தாளிப்பு குடுத்துரலான்னு சொல்லிட்டு ஒரு தாளிப்பு குடுத்துட்டுருக்கேன். தோசையும் சூப்பரா வந்துச்சு. கல்பனா வந்து இன்னைக்கு ஹேப்பியா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பாருங்க. நேத்து வந்து டிமார்ட்ல வாங்குன வேஃபர்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு முத்தத்தையும் குடுத்துட்டு போயிட்டா, நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன்.